தமிழர்களான நமக்கெல்லாம் சோழன் என்றாலோ தமிழர்கள் என்றாலோ முதலில் நினைவில் வருவது ராஜராஜ சோழனையும் அவர்களது வம்சத்தையும் மட்டும்தான். உண்மையில் அவர்களெல்லாம் விஜயாலய சோழனின் வீரத்தால் மீளத் தொடங்கப்பட்ட ஆட்சியின் பின்வந்த இடைக்கால மன்னர்களே. அதற்கு முன்பிருந்தே, அதாவது கிமு காலப்பகுதியிலிருந்தே சோழர் என்றால் குலை நடுங்கும் வீரத்தை வெளிப்படுத்தி வந்த மன்னர்கள் சிலர் இருக்கின்றனர். அவர்களில் எல்லோரும் அறிந்த பெயர் கரிகால் சோழன். ஆனால் மறைக்கப்பட்ட மற்றும் இலங்கை வரலாற்றில் மறைக்கப்பட்ட மன்னன் பேரரசர் மற்றும் பெரும் வீரனான எல்லாளன். தள்ளாடும் வயதிலும் இளம் துட்டகை முனுவை எதிர்த்து போராடி அவனது படையை சிதைத்த பின் தனிப்போரில் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட மாபெரும் தமிழ் மன்னன் எல்லாளன் மகாவம்சத்தில் உன்னதமான வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு தமிழன். சோழ நாட்டிலிருந்து வந்தவர் என்று விவரிக்கப்படுகிறார். அவரது ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி அதிகம் அறியப்படவில்லை. போசாமு 2005 எல்லாளன் வடக்கு இலங்கையின் அனுராதபுராவை தளமாக கொண்ட ராஜரதத்தின் மீது படையெடுத்து அனுராதபுர மன்னர் அசேலவின் படைகளை தோற்கடித்து தன்னை ராஜரதத்தின் ஒரே ஆட்சியாளராக நிலைநிறுத்திக் கொண்டார். எல்லாளன் கிமு 145 கிமு 101 வரை அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு இலங்கையை ஆட்சி செய்த தமிழ் மன்னனாவான். இந்த தகவலை சிங்கள வரலாற்று ஆவணமான மகாவம்சம் பதிவு செய்துள்ளது. இவனது ஆட்சி காலம் நீதியானதாகவும் சிறப்பானதாகவும் அமைந்ததாக பொதுவாக சிங்களம் சார்பான ஆவணமாக பார்க்கப்படும் மகாவம்சமே குறிப்பிடுகின்றது. மகாவம்சத்தின்படி எல்லாளன் தென்னிந்தியாவிலிருந்து படையெடுத்து வந்த சோழ இளவரசனாவான். ஆனால் எல்லாளன் ஈழவூரின் உத்தரதேசத்தை, அதாவது தற்போதைய பூநகரையை சேர்ந்தவனாவான். அதற்கான ஆதாரங்கள் உண்டு. உத்தரதேசத்தில் குறுநில மன்னனாக எல்லாளன் முதலில் விளங்கியமையால் தான் வவுனி குலத்தை அக்கால வேளையில் கட்டியுள்ளான். ஆங்கிலேய நாட்டவரான எச் பாக்கர் மகாவம்சத்தில் அனுராதபுரத்திற்கு வடக்கே அமைந்த பாபிலாபியை பூநகரியின் தென்னெல்லையில் உள்ள பாலியாறு என அடையாளம் கண்டு இங்குள்ள வவுனி குலத்தின் ஆரம்ப தோற்றம் எல்லாளனின் சாதனைகளில் ஒன்றாக இருக்கலாம் என கூறியுள்ளார். எல்லாளன் என்ற தமிழ் மன்னன் இலங்கையை 44 ஆண்டுகள் ஆண்டதாக ஆதாரபூர்வமான வரலாறு கூறுகிறது. சிங்களவர்கள்தான் இலங்கையின் பூர்வக்குடிகள் என்று நிரூபிப்பதற்காக எழுதப்பட்ட நூல் மகாவம்சம். சிங்கள வம்சத்தை தோற்றுவித்தவன் விஜயன்தான் என்று அந்நூல் கூறுகிறது. ஆனால் அவன் இலங்கையில் காலடி வைக்கும் போதே அங்கே குவேணி என்ற தமிழரசி இருந்திருக்கிறாள் என்று அதே மகாவம்சம் குறிப்பிடுகிறது. அப்படியானால் விஜயனுக்கு முன்பே தமிழர்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை மகாவம்சமே ஆணிப்பூர்வமாக அப்பட்டமாக ஒப்புக்கொள்கிறது. இலங்கையின் மற்ற பகுதிகள் காடுகளாக இருந்தபோது அனுராதபுரத்தை பெரிய நகரமாக தமிழர்கள் உருவாக்கி அங்கிருந்து ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். விஜயன் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு முன்பே அனுராதபுரத்தில் தமிழ் மன்னர்களின் ஆட்சி நடந்திருக்கிறது. விஜயனின் வருகைக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே அனுராதபுரம் பெரிய நகரமாக இருந்திருக்கிறது என்பது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு. அந்த காலத்தில் இந்தியாவில் உஜ்ஜயினி பெரிய நகரமாக இருந்தது. அதற்கு சமமாக அனுராதபுரம் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். புகழ்பெற்ற தமிழ் மன்னன் இலங்கைக்கு இந்திய பேரரசர் அசோகர் அனுப்பிய புத்தமத குழுவினர் அனுராதபுரத்தில் திசையன் என்ற தமிழ் மன்னனை சந்தித்தது பற்றி பாலி மொழி வரலாற்றில் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திசையன் இறந்த பிறகே சேனன், குந்தன் என்ற 2 தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள். அனுராதபுரத்தில் நல்லாட்சி நடத்தினர். இவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் எல்லாளன். சிங்களவர்களை புகழ்வதற்காகவே எழுதப்பட்ட மகாவம்சம் நூலில் எல்லாளனின் வீரம் பற்றி உயர்வாகவே கூறப்பட்டுள்ளது. அவனுடைய குணநலன்கள் மனுநீதி சோழனின் இயல்பை ஒட்டி சித்தரிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மன்னன் எல்லாளன் பற்றி மகாவம்சம் கூறுவதாவது: எல்லாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு 235 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்தவன். அவன் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு 40 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினான். அவன் சோழ வம்சத்தைச் சேர்ந்தவன், நீதி தவறாதவன். அவன் தன் படுக்கை அறையில் ஒரு
மணியை தொங்கவிட்டிருக்கிறான். கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிமு 1ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட 220 ஆண்டுகால அனுராதபுர அரசின் வரலாற்றில் ஆட்சி புரிந்த 19 மன்னர்களுள் 8 தமிழ் மன்னர்கள் 81 வருடங்களுக்கு மேல் ஆட்சி புரிந்துள்ளனர். இதில் 44 வருடங்கள் எல்லாளனுக்கும் 22 வருடங்கள் அவனது தந்தை ஈழசேனனுக்கும் உரியவை. ஆயினும் இக்கால வரலாற்றை பல அத்தியாயங்களில் கூறும் மகாவம்சம் தமிழ் மன்னர்களின் ஆட்சியை சில செய்யுட்களில் மட்டுமே கூறி முடித்திருக்கின்றது. எல்லாளன் என்ற தமிழ் மன்னனை வெற்றி கொண்டதன் மூலம் சிங்கள இனத்தின் விடுதலை வீரனாக வர்ணிக்கப்பட்ட துட்டகாமினியின் 24 ஆண்டுகால ஆட்சியை 843 செய்யுட்களில் கூறும் மகாவம்சம் 44 ஆண்டுகள் நீதி தவறாது ஆட்சி நடத்திய எல்லாளனை 21 செய்யுட்களில் மட்டுமே கூறுகிறது. கிமு 177ஆம் ஆண்டு ஈழசேனன் நாகக்குந்தன் ஆகிய ஈழத்தமிழ் மன்னர்களால் அனுராதபுர அரியணை சூரதீசன் எனப்படும் சிங்கள மன்னர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. அரியணையை இழந்த சூரதீசன் தப்பி ஓடினான். அரியணையை கைப்பற்றிய ஈழசேனன் தான் சைவன் எனினும் எந்த மதத்திற்கும் எதிரானவனோ அல்லன் எனவும் தனது ஆட்சியில் மொழி மத வேறுபாடில்லை, சேர்ந்தே உழைப்போம் சேர்ந்தே உண்போம் என்றான். பௌத்த பிக்குகளும் அவனை ஆதரித்தனர். 22 வருடங்களின் முடிவில் கிமு 155ஆம் ஆண்டு தை மாதத்து வைகரை சிங்கள இளவல் அசேலனின் சேனை அனுராதபுரத்தினை கைப்பற்றிக் கொண்டது. அசேலன் என்பவன் சூரதீசனின் தமையனான மகாசிவனின் 9வது மகனாவான். நீண்டகால ஆட்சியும் அனுராதபுரத்தில் நிலவிய அமைதியும் மன்னனை தன் படைகளை தளர்த்த வைத்திருந்ததே தோல்வியை தழுவ காரணமாகியது. ஆட்சி மாற்றம் தேவைப்படாது என்றே மன்னன் எண்ணி இருந்திருக்கிறான். ஆனால் அசேலனின் படையெடுப்பின் போது அனுராதபுரத்து சிங்கள மக்களும் பிக்குகளும் காட்டிய ஆதரவும் படை நடவடிக்கை மீதான வெறுப்பும் மன்னனை நிலைகுலைய வைத்தது. இவை திடீர் மாற்றமல்ல என்பதும் நீண்டகால சதி என்பதையும் மன்னன் புரிந்து கொண்டபோது காலம் கடந்திருந்தது. நாககுந்தன் உத்தரதேசத்தில் ஈழவூருக்கு செய்தி அனுப்ப கால அவகாசம் இல்லை. மன்னனின் படையில் இருந்த சிங்கள வீரர்கள் எல்லாம் அசேனனின் பக்கம். 22 வருடகால ஆட்சியின் அஸ்தமனம் ஆரம்பமாகிவிட்டதை மன்னன் புரிந்து கொண்டான். உடனே கலவரமடைந்த வேலைக்கார வீரரிடம் மன்னன் இப்படி சொல்கிறான்: ஆட்சி என்பது இவ்வாறானதுதான். அதற்காக எதிரிகளுக்கு அஞ்சி ரகசியத்தை தூக்கி கொடுத்துவிட்டு பேடி போல ஓடிவிட முடியாது. வாளேந்திய கடைசி வீரன் இருக்கும் வரை எதிரியை எதிர்த்தே சாவோம். இதை கேட்ட வேலைக்கார வீரர்களின் தலைவன் மறுத்தான். நாங்கள் சம்மதமே, ஆனால் அரச வம்சம் அழிந்துவிடக் கூடாது. இளவரசரையும் இளவரசியையும் மகாராணியையும் உடனடியாக ஈழவூருக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு மன்னன் சம்மதிக்கிறான். அரச வம்சம் காப்பாற்றப்பட்டது. மன்னனும் வீரர்களும் வீரகாவியம் படைத்தனர். மன்னனின் தலையை கொய்த அசேலன் மூங்கில் கழியில் குத்தி கோட்டை வாசலில் வைக்க உத்தரவிட்டான். செய்தி அறிந்த நாகக்குந்தன் தன் சேனையுடன் அனுராதபுரம் சென்று தானும் மன்னன் வழியை தொடர்ந்தான். ஈழவூர் வந்த மகாராணி பொன்னம்மை தேவி இளவரசர் எல்லாளன் எனப்படும் ஈழராஜாவையும் நாகக்குந்தனின் மகன் திக்கஜனையும் போர்க்கலைகள் கற்று வருவதற்காக சோழ நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். சோழ தேசத்தில் பல கலைகளை கற்ற இவ்வளவல்கள் கிமு 145ஆம் ஆண்டு ஈழவூர் திரும்பினர். நீதி நெறி தவறாது ஆட்சி புரிந்த தன் கணவனை கொன்று தமிழர்களை ஈழவூருக்கு துரத்தி விட்டதால் கோபமுற்றிருந்த மகாராணி பொன்னம்மை தேவியார் உத்தரதேசத்தில் பெரும் சைனியத்தை தயார்படுத்தி வைத்திருந்தார். காலம் கனிந்தது. அனுராதபுரம் ரட்சியம் மீண்டும் தமிழர் வசமானது. எல்லாளன் இலங்கையை 44 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இவனது நீதி தவறாத ஆட்சியை புகழ்ந்துரைக்கும் பாலி நூல்கள் இவன் தவறான மார்க்கத்தினை, அதாவது இந்து மதத்தினை தழுவியவன் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவன் தனது ஆட்சியில் பௌத்த மதத்திற்கு ஆதரவு அளித்த போதிலும் தன் பழைய மத நம்பிக்கையை கைவிடவில்லை என மகாவம்சம் கூறுகிறது. எல்லாளன் பகைவர்க்கும் நண்பர்களுக்கும் சமநீதி வழங்கியதாக கூறும் மகாவம்சம் அவனது நீதி நெறி தவறாத ஆட்சியை மனுநீதி சோழனின் கதைகளோடு இணைத்து விபரித்துள்ளது. எல்லாளனின் படுக்கை அறையில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருந்தது. நீதி வேண்டுவோர் எந்த நேரமும் கோட்டை வாசலில் தொங்கும் கயிற்றினை இழுத்து இந்த மணியை ஒலி எழுப்பினால் மன்னன் உடன் வந்து விசாரித்து துயர் தீர்ப்பான். எல்லாளனுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிள்ளைகளாவார்கள். ஒரு நாள் ஒரு தேரில் திசவியை நோக்கி எல்லாளனின் மகன் பயணப்பட்ட போது வழியில் பசுவுடன் படித்திருந்த கன்றின் கழுத்தின் மேல் தேரச்சில் ஏறியதால் கன்று அவ்விடத்தில் இறந்துவிட்டது. தாய் பசு ஆராய்ச்சி மணியை இழுத்து அடித்து எல்லாளனிடம் நீதி கேட்டது. எல்லாளன் தனது மகனின் தலையை தேர்காலிலிட்டு அதே விதமாக மரணம் ஏற்படுத்தி நீதி வழங்கினான். பாம்பொன்றுக்கு இரையான குஞ்சை இழந்த தாய்ப்பறவை ஆராய்ச்சி மணியை அடித்தது. மன்னன் அந்த பாம்பினை பிடித்து
வரச் செய்து அதன் வயிறு கீறப்பட்டு குஞ்சு வெளியில் எடுக்கப்பட்டது. பின்னர் பாம்பு மரத்தில் தொங்கவிடப்பட்டது. ஒரு வயதான பெண் வெயிலில் அரிசியை காய போட்டுக் கொண்டிருந்த போது பருவம் தப்பி பொழிந்த மழையால் அரிசி முழுவதும் பழுதடைந்து போனது. அவள் எல்லாளனிடம் முறையிட்ட போது அவன் வருணனிடம் வாரத்திற்கு ஒரு தடவை இரவில் மட்டும் மழை பொழிய வேண்டுதல் விடுத்ததாக மகாவம்சம் வருணிக்கிறது. எல்லாளனின் நீதி நெறியை பற்றி சொல்லும் இந்த கதைகள் நம்ப தகுந்தவையாக இல்லை. அவனது செங்கோல் ஆட்சியை புலப்படுத்த மகாவம்சம் எடுத்துக்கொண்ட ஐதீக கதைகள் என்று சொல்லலாம். ஏனெனில் எல்லாளனின் மகன் இறுதிப் போரிலேயே வீரகாவியமானான் என்பதை மகாவம்சமே கூறுகின்றது. அவ்வாறானதொரு சம்பவம் நிகழ்ந்ததா இல்லையா என்பதில் மகாவம்சமே முரண்பட்டு நிற்கின்றது. எனினும் மகாவம்சத்தின் இக்கதைகள் மகாவம்சம் எவ்வாறெல்லாம் திரித்து சாதகமாக்கி எழுதப்பட்டது என்பதற்கும் இவை சான்றாகின்றன. மகாவம்சம் கூறுகின்ற ஒரு கதை எல்லாளன் பௌத்த மதத்தை ஆதரவளித்து போற்றி பாதுகாத்தான் என்பதையும் நிரூபிக்கின்றது. தன் தாய் மரணித்ததை அறிந்த எல்லாளன் தேரிலேறி சேத்தியாகிரி நோக்கி சென்று கொண்டிருந்த போது தேரின் அச்சி கோவிலில் பட்டு கோவிலுக்கு சேதத்தை ஏற்படுத்தியது. மன்னன் தேரினின்றும் கீழே குதித்து தனது தலையை உடனடியாக சீவி விடுமாறு அமைச்சர்களிடம் கூறினார். தெரியாமல் நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் நீங்கள் தண்டனை அனுபவிக்க தேவையில்லை, இப்படி செய்து விடலாம் என்ற ஆலோசனையை அவர்கள் கூறுகின்றார்கள். 15 கற்களே சேதமடைந்திருக்கின்றன. அப்படி இருந்தும் அந்த கோவிலை புனரமைக்க எல்லாளன் 16,000 கபாப் பணங்களை செலவிட்டதுடன் தாயின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளாமல் அங்கேயே தங்கி அந்த கோவிலின் பணியை முடித்துவிட்டு செல்கிறான். எனினும் இதே விஷயம் இனவெறியை தூண்டுவதற்காக விகாரை மகாதேவியால் பயன்படுத்தப்படுவதையும் மகாவம்சம் நியாயப்படுத்தி கூறுகின்றது. அதில் விகாரை மகாதேவி தன் மகன் துட்டகாமினியிடம் எல்லாளன் அங்கு உள்ள கோவிலை சேதப்படுத்தி தரைமட்டமாக்குகின்றான் என கூறுவதாக கூறப்பட்டுள்ளது. கல்யாணி ராசதானியின் மன்னன் கலனிதீசனின் மகளே மகாதேவியாவாள். பின்னாளில் இவள் விகாரை மகாதேவி என அழைக்கப்பட்டாள். விகாரை மகாதேவியின் தாயாரான கலனிதீசனின் மனைவி சித்ததேவி கலனிதீசனின் தம்பியாருடன் கள்ள உறவு கொண்டிருந்ததாக மகாவம்சம் கூறுகின்றது. எல்லாளனின் வலுவான கோட்டையொன்றிற்கு பொறுப்பாகவிருந்த தலகர்த்தன் ஒருவனுடன் தன் உடல் அழகை காட்டி தவறான உறவுக்கு அழைத்துச் சென்று துட்டகாமினியின் சேனைகள் அக்கோட்டையை தாக்குவதற்கு வழி அமைத்துக் கொடுக்கிறார். இதை மகாவம்சம் போர் தந்திரோபயம் என வருணித்து கூறுகிறது. இவ்வாறு பெண்களின் ஆடவர்களுடனான தவறான உறவுகளும் மன்னர்கள் பல திருமணங்கள் செய்வதையும் நியாயப்படுத்தி கூறும் மகாவம்சம் பௌத்த மக்களை ஆரம்ப காலம் முதலே தவறாக வழிநடத்தியுள்ளது என்பதை சொல்கிறது. உருகுணையின் மன்னனான காக்கவண்ணதீசன் ஆட்சி பீடம் ஏறுவதற்காக உருகுணையின் தமிழ் இளவரசி ஐஸ்வர்யாவை மணந்திருந்தார். பின்னர் பௌத்த இளவரசனை ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தன் ஆசையினால் விகார மகாதேவியினை மணந்தான். திருமணத்தின் பின் துட்டகாமினியை கருவில் கொண்டிருந்த போது தன் கணவனிடம் 3 ஆசைகளை வெளிப்படுத்தி இருந்ததாக மகாவம்சம் கூறுகின்றது. அந்த 3 ஆசைகள் இதுதான். 1. பிக்குகளுக்கு வழங்க இருக்கும் பருகக்கூடிய பெரிய தேனாடை தனக்கு வேண்டும் என்றும் சொல்கிறாள் முதல் ஆசை. 2வது, எல்லாளனின் படைத்தளபதி ஒருவனின் தலையை சீவிய ரத்தம் தோய்ந்த வாளினை கழுவிய நீரை அருந்த வேண்டும் என்று 2வது ஆசையை வெளிப்படுத்துகிறார். 3வது ஆசை, அனுராதபுரத்தின் வாடாத தாமரைகளால் மாலை கட்டி அணிய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மசக்கை ஆசைகள் நிறைவேற்றப்பட்டன. காக்கவண்ணதீசனுக்கும் விகாரை மகாதேவிக்கும் பிறந்த மூத்த மகன் காமினி அபயன் ஆவான். இவன் தந்தையின் சொல் கேளாது இருந்தமையால் பிற்காலத்தில் துட்டகாமினி என அழைக்கப்பட்டான். ராஜ்யத்தை விரிவுபடுத்த விரும்பிய துட்டகாமினி பல சிற்றரசர்களை தோற்கடித்துவிட்டு வடக்கு நோக்கி முன்னேறுகிறான். தமிழ் மன்னன் எல்லாளனை முறியடித்து அனுராதபுரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது அவன் எண்ணம். தன் விருப்பத்தை தன் தந்தைக்கு தெரிவிக்கிறான். இதை மன்னர் ஏற்கவில்லை. எல்லாளனிடம் 1,00,000 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். மேலும் அவர் நல்லவர், மக்களின் ஆதரவை பெற்றவர். அவர் மீது படையெடுக்க வேண்டாம் என்று தகவல் அனுப்புகிறார். இதனால் சீற்றமடைந்த துட்டகாமினி பெண்கள் அணியும் வளையல்களையும் சேலைகளையும் தந்தைக்கு அனுப்பி வைத்து தந்தையை அவமானப்படுத்தினார். இதனால் கோபமடைந்த மன்னர் துட்டகாமினியை கைது செய்து தன் முன் கொண்டு வந்து நிறுத்துமாறு வீரர்களுக்கு கட்டளையிடுகிறார். இதை அறிந்து கொண்ட துட்டகாமினி காட்டில் போய் ஒளிந்து கொண்டார். சில நாட்களில் மன்னர் மரணமடைந்தார். துட்டகாமினி நாட்டுக்கு திரும்பி ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டார். பின்னர் அனுதாபபுரத்தின் மீது படையெடுத்தான். பெரும் படையுடன் துட்டகாமினி வருவது பற்றி அறிந்த எல்லாளன் மந்திரிகளை அழைத்து அவசர ஆலோசனை நடத்தினார். துட்டகாமினியை கோட்டைக்குள் வரவிடக் கூடாது என்றும் கோட்டைக்கு வெளியே அவனை எதிர்கொண்டு போரிடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அனுராதபுரம் கோட்டைக்கு வெளியே இருதரப்பு படைகளும் மோதின. துட்டகாமினி கருவிலிருந்தே தமிழருக்கு எதிராக உருவாக்கப்பட்டவன். துட்டகாமினி ஒருமுறை கட்டிலில் கால்களை முடக்கி படுத்திருந்த
இருந்தபோது தாய் ஏன் என வினவினார். அதற்கு வடக்கே தமிழரும் தெற்கே சமுத்திரமும் நெருங்கும் போது எப்படி அம்மா கால்களை நீட்டி படுக்க முடியும் என்றான். இவ்வாறு கருவிலிருந்தே இனவெறியூட்டப்பட்டு வளர்ந்த துட்டகாமினி தன் தந்தையின் மறைவுக்கு பின் பெரும் சேனையுடன் எல்லாளனின் மீது படையெடுத்தான். நீண்ட நாள் தொடர்ந்த போர் எதிர்பார்த்த வெற்றியை தராததால் சலிப்படைந்த துட்டகாமினி இறுதியில் வயது முதிர்ந்த நிலையில் இருந்த கிழப்புலி எல்லாளனை தனிச்சமருக்கு வரும்படி வஞ்சக அழைப்பை விடுக்கிறார். எல்லாளனின் அமைச்சர்களோ பயப்படுகிறார்கள். அவர்கள் மன்னரிடம் இப்படி கூறுகிறார்கள்: உங்களின் தனிப்பட்ட வீரம் வெற்றி என்பவற்றுடன் தமிழ் குடிமக்களின் வீரம் வெற்றி நல்வாழ்வு என்பனவற்றை தொடர்பு படுத்துவதால் இத்தனிச்சமர் தமிழ் குடிமக்களின் தோல்வியாக மாறிவிடும் அண்ணா. வரலாறு உங்களை சில வேளை மன்னிக்காது என்று அறிவுரை கூறுகின்றனர். மன்னன் முகத்தில் வியப்பும் கவலையும் படர்ந்து பரவுகின்றன. மக்களின் எதிர்காலத்தை நினைத்து தனிச்சமரை மறுப்பதா அல்லது தமிழர் வீரத்திற்கேற்ப எதிரியின் அழைப்பை ஏற்று தனிச்சமர் புரிவதா? மறுகணமே தெளிந்தான். மறுப்பதற்கு நாம் ஒன்றும் பேடிகள் அல்லர். கோட்டை வாயில் திறக்கப்பட்டது. இரு சேனைகளும் சூழ கிழப்புலியும் இனவாத சிங்கமும் போரிட்டன. போர் நீண்டது. எல்லாளனின் போர் வலிமை விகாரை மகாதேவியை திகைப்படை வைத்தது. நிலைமையை புரிந்த விகார மகாதேவி கூட்டத்திலிருந்து வெளியே வந்து மகாராஜா எலாரா என கூக்குரலிட்டார். குரல் வந்த பக்கம் எல்லாளன் திரும்பினான். என் மகன் மகாராஜா கூப்பிய கரங்கள் கூறின. திகைத்து நின்ற துட்டகாமணி மறுகணமே தன் தாயின் யுத்த தந்திரத்தை புரிந்து கொண்டார். எல்லாளனின் மார்பை வேல் துளைத்து நிலை கொண்டது. கிமு 101ஆம் ஆண்டு 44 ஆண்டுகால ஆட்சியின் அஸ்தமனத்துடன் எந்த மதத்தை போற்றி பாதுகாத்தானோ அம்மதத்தினாலேயே வெட்டி சாய்க்கப்பட்டான் எல்லாளன். தமிழர்களும் அவர்களது பாரம்பரியமும் என்றுமே இந்த உலகத்துக்கு புதிய ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டு வரை தக்கினா ஸ்தூபம் எல்லாளனின் கல்லறை என்று நம்பப்பட்டது. அவரது மரணத்தை தொடர்ந்து துட்டகைமனு எல்லாளனை அவர் விழுந்த இடத்தில் தகனம் செய்யும்படி கட்டளையிட்டார். மேலும் அந்த இடத்தின் மீது ஒரு நினைவு சின்னம் கட்டப்பட்டது. இன்று வரை இலங்கை இளவரசர்கள் இந்த இடத்திற்கு அருகில் வரும்போது அவர்களின் இசையை கூட மௌனப்படுத்த மாட்டார்கள் என்று மகாவம்சம் குறிப்பிடுகின்றது. தக்கினா ஸ்தூபம் 19ஆம் நூற்றாண்டு வரை எல்லாளனின் கல்லறை என்று நம்பப்பட்டு எலரா சகோனா என்று அழைக்கப்பட்டது. ஆனால் பின்னர் இலங்கையின் தொல்லியல் துறையால் மறுபெயரிடப்பட்டது. அடையாளம் மற்றும் மறுவகைப்படுத்துதல் சர்ச்சைக்குரியதாக கருதப்படுகிறது. வீரத்தமிழர் வரலாறுகள் மறைக்கப்படுவதில் வெளி உலகுக்கு எவ்வளவு பங்கு உள்ளதோ அதே அளவு பங்கு உலகம் வாழ் தமிழர்களாகிய நமக்கும் இருக்கிறது. மற்றவர்கள் மறைக்க முயலும் நேரத்திலேயே நாம் அனைத்தையும் மறந்து விடுவதால் வரலாறு இலகுவாக மாற்றியமைக்கப்படுகிறது. இது நேராமல் தடுக்க வேண்டுமானால் தமிழர்களுக்கு நம்முடைய வரலாறு தெரிந்திருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆண்ட தமிழினம் இனி மீண்டும் ஆளுமா?